நான் நாகினி சீரியலோட பெரிய ஃபேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட இனிய வணக்கம்ங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நாகினி 7க்கான அப்டேட் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறதுல சந்தோஷமாக தான் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை இப்போ கிளிக் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்னென்னா இன்னிய வரைக்குமே நாகினி 7க்கான ஒரு உண்மையான ஒரு ட்ரூவான அப்டேட் வரவே இல்லை. பட் ஆனால் வதந்தினும் சொல்ல முடியாது, உண்மைனும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அதாவது செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பாருங்கள். ஸோ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாகவே ரொம்ப பரவிட்டு வர ஒரு நியூஸ் தான் இதுதான். என்னென்னா நம்மளோட நாகினி 7ஓட ஸ்டார்டிங்கில் நம்மளோட மகிக்கா தான் காட்ட போகிறாங்க அப்படின்ட்டு. என்னடா மகிக்கா காட்ட போகிறாங்களா, என்ன கதை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறோம். நானும் அப்படி தான் யோசித்தேன். கதை எப்படி போகும் அப்படின்னா நம்மளோட மகிக்கு தான் காட்டுவாங்க. பட் ஆனால் மகிக்கு எப்படி உயிரோடு வந்தாங்க அப்படின்னா கேள்விக்குறி தான். சரி அதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசாக நாகினி 7 நாகினி 6லேயே பார்த்துருப்பீங்க. மகிக்கு செத்து போய் திரும்ப வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாகினி 7லேயும் மகிக்கு காட்டுறாங்க. ஸோ ஏன்னா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கடைசியாக முடிக்கும் போது நடந்தது நம்மளோட மகிக்கா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சிலரோட கேள்வி தான். ஏன் அப்படின்னா நம்மளோட மகிக்கு சேஷநாகினியாக இருக்கும்போது அதே உடையதான் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு மகிக்கா இருக்கக்கூடாதா, மகிக்கு அந்த நாகமணி அடையிறதுக்காக அந்த சிவன் கோயிலுக்கு வந்திருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் பரவிட்டு வருது. ஸோ உங்களோட கேள்வி என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரி என்னென்ன அப்டேட் அப்படின்றத பார்த்துருவோம். அதான் ஸ்டார்டிங்கில் நம்மளோட மகிக்கு தான் காட்ட போகிறாங்க. ஸோ 7ல் நம்மளோட மகிக்கு இன்னொரு கலக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. சரி இவங்கள தள்ளி விடுங்க. அடுத்து ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஹீரோ பற்றி சொல்லணும் அப்படின்னு நம்மளே முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், இவர் தான் நடிக்க போகிறாரு அப்படின்ட்டு. பட் ஆனால் அதுவும் இன்னும் கன்ஃபார்மாக அப்படின்றது இன்னும் எனக்கே தெரியல. அதே மாதிரி இப்போது தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுக்காக தேடி அலசி பார்த்தா யாருமே கிடைக்கல. என்னென்னா ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தா ஒரு உண்மையாக ஒரு அந்த விஷயத்தை பார்த்தா நம்மளுக்கு அது உண்மையாக இருக்கணும். அந்த உண்மையை தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அந்த ஒரு உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியல. சொல்கிறாங்க இவங்க நடிப்பாங்க அப்படின்ட்டு, ஹீரோவில் இவங்க நடிப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதை நம்புகிற ஐடியா எனக்கு இல்லை. ஸோ அதனால் அவங்கள பற்றி ஷேர் பண்ண எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்க்க போகிறது ஹீரோயின் தான். ஸோ ஹீரோயினை பற்றி பேசும்போது என்னோட கருத்துப்படி பிரியங்கா நடிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ உங்களோட ஆசை என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாயா சீரியலோட ஹீரோ என்ன நடிப்பாங்க அப்படின்ட்டு இன்னிய வரைக்குமே எல்லாருமே பேசிட்டு வராங்கங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துலேயே நம்மளோட மாயா சீரியலோட ஹீரோயின் நடிப்பாங்களா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். அண்ட் மெயினாக சொல்லணுன்னா இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா பூஜா. ஸோ பூஜா சர்மா அப்படின்றவங்களும் நடிப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா பூஜா சர்மாவை பற்றி தான் இன்னும் எல்லா நியூஸும் சொல்லலை. பட் ஆனால் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டாக அதாவது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில அப்டேட்ஸில் அவங்கள பற்றி தான் சொல்லிட்டு வராங்க. பூஜா சர்மாவும் நடிப்பாங்க அப்படின்ட்டு. பூஜா சர்மா யார் அப்படின்னா மகாபாரதத்தில் திரௌபதியாக நடித்தாங்களே, ஸோ அவங்க தான். ஸோ எனக்கு பர்சனலி அவங்கள ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆக்டிங் நல்லாயிருக்கும். இதுலேயும் நடித்தா நல்லா தான் இருக்கும். சரி யார் நடிப்பாங்கன்றதை சொல்லியாச்சு. ஹீரோயினில் கெஸஸ் பிரியங்கா நடிப்பாங்க, இல்லைனா நம்மளோட மாயா சீரியலோட ஹீரோயின், அப்படி இல்லைனா பூஜா சர்மா. ஸோ இவங்க 3 பேரில் யாராச்சும் நடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி அடுத்ததாக எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். டெலிகாஸ்ட் பண்ண போகிறது என்னமோ ஜூன் மாதம்தான், இப்போதைக்கு இல்லை அப்படின்னும் ஜூன் மாதத்தில் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டும் சொல்லிட்டு வராங்க. சரி ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி எதாவது ப்ரோமோ டீசர் எதாவது வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாகினி 6 ஆரம்பித்த மாதிரி நாகினி 7 கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறோம். ஏன்னா இப்போதைக்கு நாகினி 6 போயிட்டுருக்கா. எப்படியோ இன்னும் இந்த ஒரு மாதத்தில் முடிஞ்சிட போகுது. அடுத்த மாதத்தில் எப்படியோ அதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்த மாதம் ப்ரோமோ வந்துடும், டீசர் வந்துடும். அந்த பிஸியில் நம்ம ஓட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ வெயிட் பண்ணி கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல கதையோட நாகினி 7 வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு இதை ஸ்டார்டிங்கே சொல்லணும்னு நினைச்சேன். அதான் இந்த வாட்டி ஏக்தா கபூர்
நாகினி சீசன் 7 வந்து வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோடு வரும்னு சொல்லியிருக்காங்களே. அதனால் வந்து இந்த வாட்டி எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கதை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாமா? ஏன்னா இப்போதைக்கு எனக்கே எது ட்ரெண்டில் இருக்குன்றதே தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போது இந்த வீடியோ எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பதில் தாங்க. நாகினி 7க்கு இன்னி வரைக்கும் எதுவும் அப்டேட் வரல. வந்தால் நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுவோம். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், எல்லோரும் கஷ்டப்படாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அஃபிஷியலாகவும் சரி உண்மையாகவும் சரி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஆனால் வந்துட்டுருக்க அப்டேட்டும் உண்மையா இல்லை பொய்யான்றதும் சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். அப்புறம் இவங்க தான் நடிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க நடிக்கலைன்னா தேவையில்லாமல் நம்மளுக்கு தான் கெட்ட பேர். ஸோ அதனால தான் வந்து யார் பேரையும் சொல்கிறதுக்கு அவ்வளோ தயக்கமாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் பதிவு பண்ணிவிட்டு போயிடுங்க. வரட்டா.